ஹலோ. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஆஃப் பேக்கிங் ஒர்க் ஷாப் 4th டே சரிங்களா. இன்றைக்கி வந்துட்டு நான் எப்படி என் ஆர்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் டே இன் மை லைஃப் மாதிரி என் கூட நீங்கள் வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகேவா. இந்த பேட்ச் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. ஐ திங்க் மிஸ் பண்ண போகிறேன் இந்த பேட்சை நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த 4 நாள் எப்படி போச்சுனே தெரியல, வேகமாக போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு என் கூட இருந்து எல்லாமே பாருங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டாச்சு. இன்றைக்கி லாஸ்ட் டேனால வந்து கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடும்ல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு டீலாம் கொடுத்து எனர்ஜி பூஸ்ட் பண்ணிவிட்டு தென் அகெயின் வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் ஒர்க்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சைட் கேப்பில் வந்து என்னோடய கேக் ஆர்டர்ஸ் நான் வந்து ஹரிபரியாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் பாருங்கள் எவ்வளோ கேக் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சோட சீட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஜான்வரியில் நடக்கும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட்டு பேட்சோட சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எல்லாமே எடுத்து இப்போ ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கணும். ஃப்ரெண்ட் வந்து ஆர்டர் வாங்க வந்தான். ஸோ அதான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். தோசைலாம் ஊற்றி அவன் தான் எல்லாேருக்கும் நைட்டெல்லாம் டின்னரே ரெடி பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிச்சனில் இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் திங்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க தான் இந்த கேக்கெல்லாம் பல்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே ப்ளம் கேக் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க.